ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீன்ஸ் சூப்பு. பீன்ஸ் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. ப்ரெஷர் இருக்கவங்களுக்குலாம் பீன்ஸ் நிறைய எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. அதே மாதிரி வந்து கல் இருந்தாலும் இந்த சூப் செஞ்சு சாப்பிடும்போது கல் வராது. ஸோ கல் இருக்கும்போது வந்து நம்ம பீன்ஸை எப்படி சாப்பிடணுன்னா, வெறும் பீன்ஸை மட்டும் குக்கரில் போட்டு வேக விட்டு அப்படியே அரைச்சி வேணா கொஞ்சோண்டு உப்பு போடலாம், இல்லைனா அப்படியே குடிச்சிட்டு தான். அது வந்து கல் இருக்கும்போது நம்ம செய்ய வேண்டியது. பட் இது நார்மலாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நல்லது. ஸோ அதுக்காக தான் இப்போ வந்து அரை வெங்காயம், ஒரு தக்காளி, கொஞ்சம் பீன்ஸு, கொஞ்சம் ஜீரகம், மிளகு, சோம்பு எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் நெய் விட்டு வதக்கிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சிட்டு சூப் வைக்கணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ வந்து வெங்காயம், தக்காளி, பீன்ஸ் எல்லாம் வதக்கியாச்சு. ஸோ நம்ம மற்ற காய் கீரையெல்லாம் வதக்கும் போது லேசாக வதக்கும் போதே அது வெந்திருக்கும். பட் பீன்ஸ் நம்மளுக்கு கொஞ்சம் வேகாது. அதனால் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மூடி வச்சு வேக வைக்கணும். அப்போ தான் பீன்ஸ் வேகும். ஸோ அது வெந்ததுக்கப்புறம் நம்ம இப்போ ஆற வச்சுருக்கோம். ஆறணுன்னு அரைச்சிட்டு உங்களுக்கு சூப் தாளித்து காமிக்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய பீன்ஸ் சூப் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நல்லா கொதிக்கும் போது நம்ம வந்து மல்லித்தலை போட்டு அடுப்பு அமர்த்த வேண்டியதான். ஸோ பீன்ஸ் வந்து ரொம்ப நல்லது. அதனால் அடிக்கடி நீங்கள் இந்த பீன்ஸ் சூப்பும் செஞ்சு சாப்பிட்லாம். இதை நான் ஆஃப் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நம்மளுடைய சூப் வந்து ரெடி ஆயிடுச்சு, பீன்ஸ் சூப். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.